எப்பயாவது எதையாவது ட்ரெண்ட் பண்ணா பரவாயில்ல. எப்ப பார்த்தாலும் எதையாவது ஒரு விஷயத்த ட்ரெண்ட் பண்ணி விடுறதே நம்ம ஆளுங்களுக்கு ஒரு வேலையா இருக்கு. அது மாதிரி ரீசென்ட் டயத்துல ட்ரெண்ட் பண்ணி விட்டுருக்க விஷயம் தான் இந்த கிப்லி ஆர்ட். அனிமேஷன் ஃபீல்டுல ஒரு இன்னோவேட்டிவான கிரியேட்டிவிட்டி வந்து ஃப்ரெஷ்ஷா கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே த விண்ட் ஆஃப் ஹார்ட் டெசர்ட் அப்படிங்கிற மீனிங்ல த கிப்லிங்கிற நேமோட 1985ல ஸ்டார்ட் பண்ணப்பட்ட ஒரு ஜப்பானீஸ் அனிமேஷன் ஸ்டுடியோ தான் இந்த கிப்லி ஸ்டுடியோ. இன்னைக்கு இந்த அளவுக்கு ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கக்கூடிய இந்த கிப்லி ஆர்ட்டோட ஜேர்னிங்கிறது 1986ல ரிலீஸ் ஆன இவங்களோட ஃபர்ஸ்ட் மூவியான த கெசல் இன் த ஸ்கை அப்படிங்கிறதுல தான் ஸ்டார்ட் ஆகுது. என்னதான் இவங்க இது வரைக்கும் 23 ஃபிலிம் மேக் பண்ணியிருந்தாலும் இவங்களோட மிகப்பெரிய மைல் ஸ்டோனுங்கிறது 2001ல ரிலீஸ் ஆன ஸ்பிரிட்டட் அவே அப்படிங்கிற மூவி தான். இந்த மூவி வந்து அனிமேஷன் கேட்டகரியில ஹையஸ்ட் கலெக்ஷன் அடிச்ச டாப் 10 ரேங்க்ல வந்தது மட்டும் இல்லாம 2003க்கான ஆஸ்கார் அவார்டையும் அடிக்குது. அண்ட் எகைன் 2023ல ரிலீஸ் ஆன த பாய் அண்ட் த ஹெரான் அப்படிங்கிற இவங்களோட மூவி 2024க்கான த பெஸ்ட் அனிமேட்டட் ஃபியூச்சர் ஃபிலிம்கான அவார்டையும் அடிக்குது. ஜப்பான் அனிமேஷன் ஃபீல்ட்ல இவங்க ஏற்படுத்தின மிகப்பெரிய இம்பாக்ட்னாலேயே அங்க இவங்களுக்கு டிஸ்னி ஆஃப் த ஜப்பான் அப்படிங்கிற ஒரு நிக் நேமே கிடைக்குது. என்னதான் இவங்க 2 ஆஸ்கார் அவார்ட் டிஸ்னி ஆஃப் த ஜப்பான் அப்படிங்கிற நிக் நேம்லாம் வச்சிருந்தாலுமே இவங்களோட மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்துங்கிறதே இவங்களுடைய அந்த யூனிக்கான ஹேண்ட் ரிட்டன் அனிமேஷன் டிராயிங் கேரக்டர் தான். இவங்க மூவில வரக்கூடிய கேரக்டர் எல்லாமே ரொம்ப சிம்பிள் அண்ட் சட்டிலா இருக்கிறது மட்டும் இல்லாம இவங்களோட எமோஷனலான மூவிக்கு பர்ஃபெக்டா மேட்ச் ஆயிடுறதுனால பாக்குற ஆடியன்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய கனெக்ஷனை ஏற்படுத்துது அப்படிங்கிறது இவங்களோட இன்னொரு பிளஸ். இனிஷியல் பீரியட்ல டிஸ்னி வேலும் இதே மாதிரியான ஹேண்ட் ரிட்டன் டிராயிங் தான் அவங்க படத்துல யூஸ் பண்ணியிருந்தாலும் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் ஆக ஆக அவங்க இப்ப கம்ப்ளீட்டா சிஜிஐ நோக்கி மூவ் ஆன் ஆயிட்டாங்க. பட் இந்த கிப்லி ஸ்டுடியோ ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 40 வருஷம் ஆகுது. ஆனா இப்போ வரைக்குமே இவங்களோட ஹேண்ட் ரிட்டன் அந்த அனிமேஷன் டிராயிங் தான் அவங்களோட படத்துல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இவங்களோட ஐகானிக் பிக்சரா இருக்கக்கூடிய இந்த பிக்சர் கூட இவங்களோட ஒன் ஆஃப் த ஹேண்ட் ரிட்டன் டிராயிங்கான டொட்டோரோ அப்படிங்கிற கேரக்டரோட தான். என்னதான் இந்த கிப்லி ஆர்ட்டோட ட்ரெண்டிங் வந்து மக்களுக்கு ஒரு ஹாப்பியஸ்ட் மூமெண்டா இருந்தாலும் இதை உண்மையிலே கிரியேட் பண்ணவருக்கு இது ஒரு மிகப்பெரிய சேட் மூமெண்ட் தான் சொல்லணும். ஏன்னா த ஃபாதர் ஆஃப் த கிப்லி ஆர்ட், அதுக்கப்புறம் இந்த கிப்லி ஸ்டுடியோ ஃபவுண்டர் அப்படிங்கிறவர் இவர் தான். இந்த மனுஷன் இந்த கிப்லி ஆர்ட்டை கிரியேட் பண்ணி அதை ஜப்பான் அனிமேஷன் ஃபீல்ட்ல மட்டும் இல்லாம வேர்ல்டு லெவல்ல ஒரு ஃபேமஸ் ஆக்கி 2 ஆஸ்கார் அவார்டையும் வாங்குறதுக்கு எந்த அளவுக்கு கிரியேட்டிவிட்டி ஹார்ட் ஒர்க் எஃபர்ட்டை போட்டிருக்கணும், அதுக்கு எத்தனை வருஷத்தை அவர் ஸ்பெண்ட் பண்ணிருக்கும். பட் இன்னைக்கு சிம்பிளா ஒரு ஏஐ டூல யூஸ் பண்ணி வேர்ல்டுல யார் வேணாலும் என்ன மாதிரியான இமேஜ் வேணாலும் ஜஸ்ட் 2 நிமிஷத்துல அதை ஜென்ரேட் பண்ணிடலாம் அப்படிங்கிறதா இதுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு விஷயம். அது எந்த அளவுக்கு ஒரு பெயின்ஃபுல்லா இருக்கும்னா அதை கிரியேட் பண்ண அவர்கிட்ட நம்ம கேட்டாதான் தெரியும். அப்படியே அவர் சொன்னாலும் நமக்கு ஒன்றும் புரிய போறது இல்லை, ஏன்னா நமக்கு ஜப்பான் தெரியாது. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன், நானு காமெடி பண்ணாத. அண்ட் இதுல இருக்கக்கூடிய இன்னொரு மோசமான விஷயம் என்னன்னா இன்டர்நேஷனல் காப்பிரைட் லாவும் காப்பிரைட் கிளைம்ங்கிறது கேரக்டருக்கு மட்டும்தான் பொருந்தும், இந்த மாதிரி ஸ்டைல்ஸ்க்கு பொருந்தாது அப்படிங்கிற ஒரு லூப் ஹோலையும் வச்சிருக்கிறதுனால அபிஷியலா இந்த கிப்லி ஸ்டுடியோவால எந்த ஒரு காப்பிரைட் கிளைமையும் இந்த சாட் ஜிபிடி மேல ரைஸ் பண்ண முடியாதுங்கிறது இதுல இருக்கக்கூடிய இன்னொரு சோகமான விஷயம். என்னதான் இந்த கிப்லி ஆர்ட்டோட எடிட் இந்த அளவுக்கு ட்ரெண்ட் ஆகி எல்லாருக்கும் ஒரு ஜாய்ஃபுல் மூமெண்ட்டை கொடுத்தாலுமே எத்திக்கலா பார்த்தோம்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய இன்டெலெக்சுவல் தெஃப்ட் தான்.